வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலனா சாப்பிட்டது நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தா ஒரு क्वेश्चनக்கு தான் ஆன்சர் பண்ண போறோம். சோ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், இதுல என்ன லாபம், இத பத்தி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. ஸோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்ல இது டீட்டெயிலா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வீடியோவா ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல அதுதான் பார்க்க போறோம். ஸோ எவ்வளவு அரிசி போடுறோம், எவ்வளவு உளுந்து போடுறோம், எவ்வளவு வெந்தயம் போடுறோம், ஸோ இதெல்லாம் போட்டு நமக்கு எவ்வளவு மாவு கிடைக்குது, நம்ம அதுக்கு எவ்வளவு ப்ராஃபிட், இதுல என்ன அரிசி போடுறோம் அப்படிங்கிறது முக்கியம், நல்ல அரிசியா ரேஷன் அரிசியா அப்படிங்கிறது முக்கியம். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஸ்மால் பிசினஸ், என்னோடது சின்ன பிசினஸ் தான். வீட்டுக்குள்ள வச்சு நான் ஒரு ஹோம்லியான ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபேமிலியில இருக்கனால என்னால பெரிய அளவுல பண்றதுக்கு நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ் அப்படின்றனால, இன்னொன்னு என்கிட்ட வண்டி அது மாதிரி எதுவும் கிடையாது. நான் போய் ஒருத்தர் இடத்துக்கு சப்ளை கொடுக்கணும்னாலும் அது மாதிரி கிடையாது. ஸோ பஸ் வசதியும் அதிகமா இங்க கிடையாது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் பங்க்ல ஒர்க் பண்றாங்கனால அவங்களுக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு டைம் கிடையாது. ஸோ என்னுடைய பிள்ளைங்க ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால ஆலினால் நான் தான் ஆலினால் அழகுறாஞ்சா. ஸோ நான் ஒன் மேன் ஆர்மி அப்படின்றனால என்னால் இதுக்கு மேலே அடுத்த ஸ்டெப் என்னால் மூவ் பண்ண முடியல. சப்போஸ் ஃபியூச்சர்ல வேற ஏரியா, வேற ஊர், அது மாதிரிலாம் சொந்த வீடு அது மாதிரிலாம் போச்சு அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நான் சின்னதாக தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கார்டை மட்டும் யூஸ் பண்ணி அவங்க வாங்கினாங்க. ஒரு மாசம் ரேஷன் கார்டில் அரிசி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு 3 மாசத்துக்கு வரும். அதனால இடையில உள்ள அந்த 2 மாசம் அவங்களுக்கு சும்மா தானே போகும். அப்போ அந்த அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நான் வீட்டுக்கு அடக்கமா நான் வீட்டுல பக்கத்துல தெருவுல, ஸோ அந்த லைன்ல அந்த ஏரியாக்கு அது மாதிரி மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு தேடி நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க மாவு. ஸோ இன்னொன்னு நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன்னா, ஸோ அதனால மாடியில ஏறி வாங்கணும் அப்படின்றது ஒரு கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட மாவு நல்லா இருக்கு அப்படின்றதுனால நிச்சயமா வாங்குவாங்க. ஸோ மாவுல தரமான ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தோம், தரம் குவாலிட்டி கொடுத்தோம்னா நிச்சயமா மாவு வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இப்படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். ரேஷன் அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து மட்டும் பிராண்டடா வாங்கி போடுவேன். வெந்தயம் நல்ல வெந்தயம் வாங்கி போடுவேன். தண்ணி நான் காசு கொடுத்து நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். நான் இதை மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நான் இது கூடவே ஷேர் பண்றேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்தலாம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு, ஸோ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், இதுக்கு எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, படிச்சிருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு 10th படிச்சிருந்தா போதும், ஒரு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா, நல்லா அழகாக தமிழ் பேசுனீங்க அப்படின்னாலே போதுமானது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது. அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகளை பற்றின ஒரு ஜூம் மீட் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சூப்பராக சொல்லி தராங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய அளவுகள் எல்லாமே ஒரு தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சில நேரங்களில் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சபிள் ஆகும். அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கிலோ அளவுக்கு ரேஷன் அரிசி நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அரிசி. 4 கிலோ அளவுக்கு ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி தான் நான் தினைக்குமே மாவு அரைச்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் அரிசி மட்டும் பத்தாது. ஏன்னா நான் வீட்டில் உள்ள கார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சும்மா சின்னதாக நான் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 4 கிலோ அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கிலோ அளவுக்கு உளுந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ 65 ரூபா நமக்கு உளுந்து வருது. அரிசி நமக்கு ஃப்ரீ தான். உளுந்து 65 ரூபா வருது. வெந்தயம் ஒரு 5 ரூபாய்க்கு சேர்க்குறோம். கூடவே ரப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் கரண்ட் பில், தண்ணி நான் காசு கொடுத்து தான் வாங்கிட்டுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து 20 ரூபா நான் போடுறேன். கவருக்கு ஒரு 10 ரூபா போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 90 ரூபா வருது. நமக்கு 4 கிலோ அரிசிக்கு 12 பேக்கெட் நமக்கு கிடைக்கும். 240 ரூபா நமக்கு 12 பேக்கெட்டுக்கு கிடைக்கும். நம்ம இதில் போட்டிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா ஆகுது. கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னா 140 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வருது.
இது வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஒரு சில நேரங்களில் கூட குறைச்சி அது மாதிரி கூட வரும். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகமாகவும் லாபம் வரும், சில நேரம் இன்னும் குறைவாகவும் லாபம் வரும். சில நேரங்களில் பேக்கெட் நின்று போச்சு அப்படின்னா, ஒரு 2 பேக்கெட் 3 பேக்கெட் நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் குறையும் கூடவும் இருக்கும். சரிங்களா? நான் பார்த்திங்க அப்படின்னா 900 கிராம் வந்து 20 ரூபா அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு சில நேரம் கூட குறைச்சி இருக்கும். ஸோ வந்து 1 கிலோ வந்து 20 ரூபா கணக்குக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லரிசி மட்டும் பயன்படுத்தி நீங்கள் மாவு விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரேஷியோ, ஸோ ரேஷியோவில் என்ன வந்து எவ்வளோ நம்ம போடணும், எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டும் மெஷர் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்காதீங்க 2 கிலோ போட்டால் எவ்வளோ வரும், 3 கிலோ போட்டால் எவ்வளோ வரும். நீங்கள் இது அப்படியே வந்து டபுள் பண்ணிக்கோங்க, ட்ரிபிள் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு கணக்கு சரியாக வரும். நான் வந்து 1 கிலோவுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். 1 கிலோ கடை அரிசி சேர்க்குறோம் அப்படின்னா 1 கிலோ கடை அரிசி வந்து இன்றைக்கி வந்து மினிமம் 30 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே கடை அரிசி கிடைக்கிறது இல்லை. 1 கிலோ அரிசிக்கு வந்து 3 கிலோ அளவுக்கு மாவு நமக்கு கிடைக்கும். ஸோ 120 ரூபா வீதம் வந்து நமக்கு அதில் நமக்கு ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாம் சேர்த்து 120 ரூபா கிடைக்கும். நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு உளுந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 24 ரூபா வரும். வெந்தயம் வந்து ஒரு 10 ரூபா சேர்க்க போகிறோம். ஸோ கூட பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டு பில்லு, அதுக்கப்புறம் கவர், ரப்பர் பேண்ட் இதெல்லாம் வந்து ஒரு 6 ரூபா வரும். தண்ணி வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா வரும். மொத்தம் வந்து நமக்கு 75 ரூபா வந்து நமக்கு இதில் அடக்கம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 120 ரூபா கிடைக்கும். அதில் வந்து ஒரு 75 ரூபா மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 45 ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். 1 கிலோ மாவு வந்து 40 ரூபா வீதம் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நல்லரிசி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பயன்படுத்தி கடை அரிசி இருக்குல்ல அது பயன்படுத்தி நீங்கள் வந்து மாவரிசி விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 கிலோ மாவு வந்து 40 ரூபா கம்பல்சரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை அதிகப்படுத்தி மாவு கொடுக்குறீங்க இல்லை கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து முன்ன பின்ன வரும். நான் வந்து 1 கிலோ மாவு வந்து 40 ரூபா வீதம் நான் உங்களுக்கு வந்து கணக்கு சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நல்லரிசி பயன்படுத்தி கடரிசி பயன்படுத்தி விற்கிறவங்க எல்லாமே 1 கிலோ பேக்கெட் மாவு வந்து 40 ரூபான்னு தான் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையில். உங்களுக்கு எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கூட வரலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் 2 கிலோ சேர்க்குறீங்க, 3 கிலோ சேர்க்குறீங்க, மாவு வந்து நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணி நீங்கள் விற்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் உள்ள நான் சொல்லியிருக்க ரேட் எல்லாமே கூட குறைச்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க கடை அரிசி ரேஷன் அரிசி ரெண்டையுமே சேர்த்து நம்ம பயன்படுத்தி மாவு அரைச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து கடை அரிசி சேர்க்குறீங்க, எவ்வளோ ரேஷன் அரிசி சேர்க்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரேஷன் அரிசி கிடைக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சுமார் 1 கிலோவுக்கு மட்டும் நான் அளவாக சொல்கிறேன். ரெண்டுமே பாதிக்கு பாதி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அதில் எவ்வளோ வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்றத நான் மெஷர் பண்ணி நான் சொல்கிறேன். இப்போ நல்லரிசி 1/2 கிலோ அப்படின்னா 20 ரூபா மேக்ஸிமம் அதை வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஒரு தோராயமாக அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அக்யூரேட்டாக வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் இப்போ நல்லரிசி வந்து 1/2 கிலோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா 20 ரூபா ஆச்சு. கூடவே ரேஷன் அரிசி 1/2 கிலோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே கிடையாது. உளுந்து வந்து ஒரு 18 ரூபாய்க்கு நம்ம போட போகிறோம். வெந்தயம் வந்து நம்ம 7 ரூபாய்க்கு போட போகிறோம். உளுந்து வந்து ரெண்டுமே நம்ம கலந்து போடும்போது 180 கிராம் போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் 1 கிலோவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வெந்தயம் 7 ரூபா, ரப்பர் பேண்டு, தண்ணீர், மின்சாரம், அதனால் கரண்ட் பில், அதுக்கப்புறம் கவர் இது எல்லாமே சேர்த்தே வந்து ஒரு 10 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன். மொத்தம் வந்து ஒரு 55 ரூபா வந்து நமக்கு அடக்கம் ஆகுது. நமக்கு 3 கிலோ மாவு வந்து 1 கிலோ வந்து 30 ரூபா அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 3 கிலோவுக்கு 90 ரூபா ஆச்சு. நம்மளுடைய அடக்கம் வந்து 55 ரூபா போக 35 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட். இப்படி தான் வந்து நம்ம கணக்கு பண்ணணும். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து காசு கலெக்ட் பண்ணுவீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வர பைசாவை எல்லாத்தையுமே தனியாக போட்டு வச்சுக்கோங்க. அதுலேருந்து வர காசில் மட்டுமே நீங்கள் உளுந்துக்கு, கவருக்கு எல்லாத்துக்குமே அதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கணக்கு புரியும் கரெக்டாக. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த காசை எடுத்து எல்லாத்துக்குமே நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு சுத்தமாக புரியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இது மாதிரி வர காசெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு மாவுக்கு மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுங்கள். அன்னன்னைக்கு கணக்கு கரெக்டாக வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் இதில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷன் அரிசி பயன்படுத்திட்டு இருக்கனால 20 ரூபா அப்படின்னு நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து நல்லரிசி மட்டுமே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 40 ரூபான்னு கொடுக்கலாம். நீங்கள் நல்லரிசி பாதி ரேஷன் அரிசி பாதி கலந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 30 ரூபான்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன் இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விலை நிர்ணயிச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு கிளியரான ஒரு புரிகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இட்லி மாவு பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அதில் இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சரி நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவை மீட் பண்றேன். பை.